ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய பத்திரிகை ஜெயகிருஷ்ணன் சதனஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. கடந்த சில நாட்களாக நடைபெற்ற சட்டமன்றத்தில் பல்வேறு தீர்மானங்களை தமிழக அரசு நிறைவேற்றிருக்கு. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்த மசோதாக்களுக்கு எதிரான தீர்மானங்கள், குறிப்பாக நீட்டாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்மானம் நிறைவேற்றுறது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃபேஷனாக இருக்கும். இந்த சட்டசபை கூடிச்சுன்னா நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிடுவோம் அப்படின்பாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன தெரியுமா தீர்மானம் நிறைவேற்றுவாங்க? அப்பப்போ அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து சம்பந்தப்பட்ட விடுதலை பண்ணுங்க அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் நிறைவேற்றும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தமிழை வந்து நம்ம ஓங்கி பிடிக்க வேண்டும், அதனால வந்து தமிழை வந்து நம்ம முதன்மையாக்க வேண்டும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அப்புறம் காவிரி நீர் இது வந்து தமிழகத்துக்கு சரியான டிஎம்சி தர வேண்டும்னு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த முல்லை பெரியார் நாங்கள் வந்து தீர்மானம் இதெல்லாம் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துன்னு வச்சிருக்கிறோமோ, இது மாதிரி வருஷத்துக்கு இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு எல்லா ஆளுங்கட்சியும் ஒரு தீர்மானம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் தீர்மானம் வச்சிருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி யாரும் சொன்னாருன்னா ராசா இதை வச்சு நாக கூட வைக்க முடியாது. இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, சும்மா எடுத்து வச்சுக்கணும். திடீர்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல, ஈரான் ஈராக் மீதெல்லாம் வந்து போர் தொடுத்து அமெரிக்கா மீது கண்டன தீர்மானம் அப்படின்பா. என்ன ஒரு 10 முஸ்லீம் ஓட்டு வரும் தவிர வேற ஒன்றும் யூஸ் இல்லை. இப்போ அது அமெரிக்கா அதை பார்த்து பயந்துட போறானா, ஐயோ இவங்கெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றாங்க அப்படின்ட்டு. சரி, இவங்க தீர்மானம் நிறைவேற்றினால வந்து கர்நாடகா பயந்து போய் தண்ணி விட போறானா? எதுவும் நடக்க போது கிடையாது. தீர்மானங்கிறது ஒரு ஃபேஷன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சட்டசபை விதி எண் 110ன்னு ஒன்று ஜெயலலிதா இருக்குது. ஆனா அதை அதிகமா பிரபலப்படுத்தி அதிகமா பேசுறது வந்து ஜெயலலிதா. 110 விதி எண் அப்படின்னு அவங்க பாடு உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. என்ன பிரச்சனைனா, இந்த விஷயம் என்னன்னா, 110 மேல நீ விவாதம் நடத்த முடியாது, நீ எதிர்த்து கோரிக்கை எதுவும் சொல்ல முடியும். இப்ப அந்த அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு விஷயம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள் வந்து பண்ணினது கிடையாது. நான் சட்டசபையில் இருக்கும்போது, அங்க செய்தியாளர் இருக்கும்போது, மதுரையில வந்து 150 அடிக்கு தமிழ் அன்னையோட சிலை வைக்க போறேன் அப்படின்னு 110 விதியின் கீழே இது பண்ணாங்க, படிச்சாங்க, வாசிச்சாங்க. அதுல என்ன பிரச்சனைனா, ஏன் பண்ண முடியும், இந்த பொருளை இதுக்கான நிதி அறிக்கை என்ன, அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. 110னா தீர்மானம் நிறைவேற்றிடுவாங்க தவிர எந்த எதிர்கட்சியும் விவாதத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இந்த தீர்மானத்துல என்னன்னா, பொதுவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டா எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. நீங்க டீல் விஷயம் இது பாத்தீங்க. அப்ப அனைவரும் கணேஷ் சொன்னாப்புல, இந்த தீர்மானத்தை ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தையை நீக்குங்க, நாங்களும் ஒருமனதாக சொல்லவே இல்லைன்னா, அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் தீர்மானம் நிறைவேற்றதான் தீருவாங்க. இது என்னன்னா, குரல் வாக்கெடுப்புன்ற முறையில் தான் இவங்கெல்லாம் வாக்கெடுப்பாங்க. குரல் வாக்கெடுப்புன்னா ஆமென்றோ ஆமல்லுங்க, இல்லை என்றோ இல்லை என்று சொல்லுவாங்க. அது என்ன பார்க்க போகுது, பெரும்பாரியா ஆளுங்கட்சியா இருக்கும், அதனால அப்படி போயிடுவாங்க. ஸோ தீர்மானம் என்பது வந்து சம்பிரதாயம். நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்த தீர்மானம் நிறைவேற்றணும். நீட்டுக்கெல்லாம் எவ்வளவோ தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அதுதான் மத்திய அரசு வந்து ஐயோ நீட்டு வேணாம் தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் தீர்மானம் ஒரு சம்பிரதாயம். நாங்களும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு மக்களை ஏமாத்துவதுதான் தீர்மானம் வந்து டீலிமிட்டேஷன். அன்னைக்கே சொன்ன மாதிரி யாருக்காவது டீலிமிட்டேஷன் புரியவே போகல. அதுக்கு என்ன சட்ட வரையறை இன்னும் கொண்டு வரவே இல்லை. அதுக்குள்ளே இவங்க டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டா பக்காவா பேசு. கணேஷ்குமார் பாமக பேசினாரு, நம்ம பிரேமலதா பேசினாங்க, அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியார், இவங்க 3 பேரும் அது வரையவே இல்லையே, ஏன் நீங்க பேசுறீங்கன்னா, சரி என்ன பண்றது, திமுக வந்து காங்கிரஸ் திருப்பி இங்க வெறுப்பேற்றணுன்றது, ஆமாமா நாங்களும் ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானங்கள் என்பது சம்பிரதாயம் தான். இது வந்து பெரிய அளவோட எந்த விஷயத்தையும் பாதிக்காது, எந்த விஷயம் கொண்டு வர முடியாது. இது வெறும் பேப்பர்ல வேணா வச்சுக்கலாம். விஜய் ஒரு வாட்டி தீர்மானம் 50 வருஷம் கழிச்சு அவங்க விஜய் தீர்மானம் ஏற்றினாங்க, இதே மாதிரி எடப்பாடி தீர்மானம் சொன்னாருங்க, ஜெயலலிதா தீர்மானம் கொண்டான்னு சொல்லி ஏட்டுச்சொரக்காக தான், இது வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, திமுகவும் இது ஆதரவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு, அவங்க நாடாளுமன்றத்துல ஆதரிச்சு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க அவங்க அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கிறது எப்படி பாக்குறாங்க? இங்கேயும் காங்கிரஸ் வெறுப்பேற்றதான், பத்தியா நீ உங்க ஆள் கொண்டு வந்து நானும் ஆதரிச்ச பத்தியா அப்படின்னு இங்கே வெறுப்பேற்றிருக்காங்க, அங்கேயும் வெறுப்பேற்றாங்க. பட் என்னன்னா, ஒரு 4 நாள் முன்னாடி அனைத்து பாதிரியார்களையும் வந்து ஸ்டாலின் சந்திச்சு பேசியிருக்காரு. சந்திச்சு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி வந்து டீலிமிட்டேஷன் வந்து நாங்கள் வெளிநடப்பு செய்யற மாதிரி ஒரு பிளான் இருக்கோம், பாஜக ஆதரிக்கிற மாதிரி இருக்கு, உடனே நீங்க பயந்துராதீங்க, பாஜக பக்கம் நாங்கள் போயிட்டோம்னா கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ நாங்கள் எதிரான கட்சின்னு ஆயிடும்னு பயந்துராதீங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக எஃப்சிஆர்ஐ வந்து நாங்கள் வரும்போது அதை தடுத்து நிறுத்துவோம், அதை வந்து பிஜேபி கிட்ட கூட்டணி பேசணும், பிஜேபி கிட்ட பேசி அதை வராம நான் தடுத்துருவோம், நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ நான் பிஜேபி கிட்ட போனா நீங்க வந்து சிறுபான்மைக்கு எதிராக திமுக வந்துருதுன்ட்டு நீங்க பிரச்சாரத்தை துவங்கிறாதீங்க, உங்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் இருப்போம், உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எதெல்லாம் எடுக்கிறதோ அதெல்லாம் தடுத்துருவோம் அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கனிமொழி சோமு
அதாவது விஎன் சோமுவோட பொண்ணு கனிமொழி சோமு, அவங்களும் சொல்லியிருக்காங்க நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாதுன்ட்டு. வானதி சீனிவாசன் அவங்க திமுக பாஜக கூட்டணி என்னன்னா நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு அப்படின்ற விஷயத்தை தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க திமுக. ஏன்னா இப்ப நெருங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் சில பேர் என்ன சொல்றாங்க, திமுகவை கூட வச்சுக்கிட்டு இந்த பில் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு திமுகவை பாஜக கைட்டி விட்டுரும், சும்மா ஒரு ஆசை வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்லிமெண்ட்ல வந்து வெளிநடப்பு மூலமாக ஏதோ சில பேரங்கள்லாம் பேசி இதை ஓகே பண்ணிடுவாங்க. பட் கூட்டணி வருமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த தமிழகத்துல திமுகவோட கூட்டணி அமைச்சா பாஜக பல பேருக்கு வந்து பெரிய மன வருத்தத்தை தரும். ஏன்னா ஏற்கனவே வந்து பல அமைப்பினர் வெளியே போனவர் பாருங்க, அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து திமுகவோட கூட்டணி வந்துடும், திமுகவோட கூட்டணி வந்துடும், தீபாஜகன்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. ஸோ அந்த வார்த்தைக்கு வந்து இவங்க வந்து பலம் சேர்த்துடக்கூடாதுன்னு பாஜக பார்க்கும். ஸோ திமுக வந்து பாஜகவுக்கு ஒரு பரம்பரை வைரி மாதிரி. அது ஒரே ஒரு வாட்டி தான் 2014 தருவா, அதுக்கப்புறம் கூட்டணியில் இல்ல. ஸோ திருப்பி வந்து பாஜக வந்து திமுக கூட்டணி அமைத்தால் மிகப்பெரிய டேமேஜ் பாஜக இருக்கும். அந்த தவறான தற்கொலை முடிவை பாஜக எடுக்காத நம்புறாங்க. அந்த மாதிரி அமைச்சர் ஆதவர்ஜனா நேற்று சட்டமன்றத்துல பேசும்போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்கு எதிராக வந்து வாக்களிக்கணும் அப்படின்றத சொன்னாரு. நீங்க வந்து வெளிநடப்பு பண்ணாம உள்ள இருந்து எதிர்த்து வாக்களிங்க, இது மக்களுக்கு சொல்ற ஒரு செய்தியா சார்? இவங்க வந்து இதுதான் பண்ண போறாங்க, அதனால நீங்க பாத்துங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா? இது எப்படின்னா நம்ம ஆளுங்க முதல்ல இதெல்லாம் சொல்லிடுவாங்க. அதாவது நான் பத்தியா இவ்வளவு வந்து நம்ம ஒரு கார்னர் பண்ணிட்டோம் அப்படின்ற நிகழ்வு. அது திமுக என்ன முடிவு பண்ணுதோ அவங்க முடிவு தான். நீங்க வந்து நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க அந்த கட்சியில் கொரோனா கிடையாது, நீங்க ஒரு ஆளுங்கட்சியில் தான் இருக்கீங்க, நீங்க தாவாக்கா இருக்கீங்க. நீங்க திமுக வந்து அது பண்ண இது பண்ண கமெண்ட் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலாம் கிடையாது திமுக. அது வந்து என்னதான் இருந்தாலும் பவள விழா பாப்பா அந்த கட்சியெல்லாம். நீங்க வந்து அவங்ககிட்ட எல்லாம் நீங்க சொல்ல முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன முடிவு பண்றாங்க அது வேற விஷயம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இது கார்னர் பண்ணிட்டா திமுக வந்து நம்ம சொல்றத செயல்படுத்துவாங்க அப்படின்றாங்க. பட் அப்படியெல்லாம் திமுக செயல்படாது. அவங்க தனி ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு சேஃபான அஜெண்டா, அவங்களுக்கு என்ன ஒரு சாஃப்ட் கார்னரான ஒரு அஜெண்டா இருக்கும், அதை வச்சுதான் போவாங்களே தவிர இவங்க கட்சியோட செயல்பாட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நேற்று ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நேற்று உதயநிதி வந்து செம்ம கடுப்புல இருக்காரு திமுக எம்எல்ஏக்கள் மேல. என்ன காரணம்னா இவங்க உள்ள உட்காந்து கொஞ்சம் புலாவி நிற்கிறாங்க உட்காந்து. திமுகவும் அதிமுக தேவைக்கவும் பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, அவர் எங்க கூட தான் இருந்தாரு, அவர் எங்க கட்சியில தான் இருந்தாரு, இப்பதான் போயிருக்காரு, என்னதான் நாங்கெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஒண்ணு இவர் ஆனந்த் சொன்னாங்க. அவர் சிவானே உட்காந்துருக்க, நீங்க கோத்து விடுறீங்கன்ற மாதிரி. அது மாதிரி பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் கோவம் வருதான். என்ன நம்ம வந்து வெளியே வந்து தாவேக்காவை தாக்கி பேசிட்டு இருக்கோம், மீட்டிங் போடுறோம், போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், இவனுக்கு என்ன உள்ளுக்குள்ள கொஞ்சம் நிற்கிறானுங்க, என்ன பிரச்சனை, தாவி ஈவி போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு டென்ஷன்ல வேற உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரா, அப்பாட்ட நீ கொஞ்சம் கூப்பிட்டு கண்டிங்க, நீங்க இல்லாதனால வந்து இவங்க எல்லாம் ஒரே பயங்கரமா கூத்தடிச்சிருக்காங்க, உள்ள தாவேக்காக பயங்கரமா ஜாடா அடிச்சிருக்காங்க. அதாவது வந்து அவங்க அடிக்க வந்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வந்து உலக்கையில் அடிக்காம மல்லிகை பூல உட்காந்து அடிச்சுக்கிறாங்க. அதனால வலிக்கிறதே கிடையாது தாவேக்காக்கு. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாள் என்ன சொன்னேன்னு, என்னோட செயல்பாடு பாருங்க, சட்டசபை டெரரா இருக்குன்னு சொன்னேன். பட் என்ன டெரரா குறைச்சு விட்டுறாங்க. அதனால கொஞ்சம் மீட்டிங் போட்டு அடுத்த மூவ் எப்படி பண்றது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதயநிதி. சோ இவங்க ஆதரவு பேசுறதும் இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி திமுகலையும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்திதான் சொல்லியிருக்கோம். ஒருவேளை வந்து சரியான தலைமை இல்லாதனால எம்எல்ஏக்களுக்கு இந்த ஃப்ரீடம் வழங்கப்படுதா? இதுவே வந்து கலைஞர் இருக்கும்போதோ இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்ததில்லை, இவ்வளவு ஃப்ரீடமா அவங்க ஒருவேளை உதயநிதி அவருடைய தலைமை இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்கள் ஏற்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதில்ல சார்? இல்ல இதுல என்ன பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து மூத்த கருணாநிதி காலத்துல இருந்தவங்க, அவர் கூட சுத்தினவங்க. கருணாநிதியை அவங்க மதிக்க மாட்டாங்க. நீ வந்து வீரபாண்டிய ஆரம்பம் இறந்துட்டாரு, வீரபாண்டிய ஆரம்பம்ல இவர் என்ன சொல்ல மதிக்க மாட்டாரு, கருணாநிதியே போ அப்படின்னு போயிடுவாங்க. அவங்களே கட்சியில வந்தவங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் கூட வந்து இவங்க கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்காங்க. அவர் இளைஞர்கள் இருந்து இருக்கும்போது டிராவல் பண்ணியிருக்காங்க. சரி கொஞ்சம் வந்து அப்போ ஸ்டாலின் பெரிய கிரிப் எல்லாம் கிடையாது. ஸ்டாலினுக்கும் வந்து ஒரு மாதிரி அப்படியே என்ன பிரச்சனைனா, கருணாநிதிக்கு இருந்த நாலேஜ் ஸ்டாலினுக்கு இல்லை. கருணாநிதி இப்போ வந்து நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்க இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். எப்பவுமே ஸ்டாலின் உள்ள அசம்பிளிக்கு வரும்போது, ஜெயலலிதா ஆட்சி கால ஸ்டாலின் அசம்பிளிக்கு வரும்போது தனியா வர மாட்டார், அவர் துறைமுகம் தான் வருவார். அப்போவே வந்து என்னன்னா அவருக்கு எந்த ஸ்டஃப்பும் கிடையாது, கூட இருக்கிறவங்க தான் ஸ்டஃப். அதான் அவங்க தான் எல்லாமே பேசுவாங்க. இப்ப அந்த ஸ்டஃப்பும் உதயநிதி கிடையாது, அவருக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு சொன்ன மாதிரி எந்த விஷயமும் பாயிண்ட் எதுவுமே பேச தெரியாது. எழுதி கொடுத்தத வந்து அவரு ஸ்கிரிப்ட் தான், அவரு இவரை வந்து ஸ்கிரிப்ட் அவரு ஸ்கிரிப்ட் தான் பேசுற. ஸோ ஸ்கிரிப்ட்ல பேசுறதுனால உதயநிதி மேல யாருக்கும் பெரிய அச்சம் கிடையாது. எல்லாம் சீனியர், KN நேரு வந்து எல்லாம் சீனியர். ஸோ பெரிய அளவில் யாருக்கும் அச்சம் கிடையாது.
ஸோ யாருக்குமே வந்து இவங்களாம் நம்மளை என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற நிகழ்வு ஆகிப்போச்சு. ஸோ உதயநிதிக்கே கண்ட்ரோல் கையை விட்டு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் திமுகவோட மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நாளைக்கே வந்து பல பேர் சொல்லுவாங்க அது உண்மையா இல்லையா அப்படின்லாம் தெரியாது. 4 எம்எல்ஏ வந்து கட்சி மாறுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ அந்த சூழ்நிலையில இது வந்து கிரிப் இல்லாம போயிட்டு இருக்கிற நிலைப்பாடு தான் இருக்கிறது. இதுக்கு வந்து ஸ்டாலின் ஏதாவது களத்துல இறங்கி ஏதாவது செஞ்சா உண்டு. பட் ஸ்டாலினே வந்து பெரிய அப்செட்னா தன்னோட தோல்வி, அதை விட்டு இன்னும் அவரால் வெளியே வர முடியல. அதனால இதை எப்படி சரி பண்றதுன்னு அவருக்கும் தெரியல. இந்த நிலை நீடித்தால் கண்டிப்பாக திமுக இன்னும் சுணங்கி போயிடும். திமுக சுணங்கி போயிடுச்சுன்னா தாவேக இன்னும் பவர் வந்துடும். ஸோ அதை பார்த்து கொள்ள வேண்டும். எப்பவும் வந்து எதிர்கட்சி இருந்தாதான் ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. எதிர்கட்சி இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆளுங்கட்சி வந்து தாந்தோடித்தனமா செயல்பட ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அதை வந்து செயல்படுத்த வேண்டியது வந்து ஸ்டாலின். அதை எப்படி செய்ய போறாருன்னு தெரியல நமக்கு. சௌமியா அன்புமணியோட பேச்சு வந்து பலராலும் பாராட்டப்பட்டது அப்படின்றது. ஏன்னா இந்த செஷன்ல வந்து அவங்க தான் வந்து ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இது வரைக்கும் அவங்க அப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வைப்பாங்க அப்படின்னு. அவங்களோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, நீங்க பாமக வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸோட அறிக்கைகள் வந்து சிறப்பா இருக்கும். இப்போ இல்ல ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சரி, கருணாநிதி ஆட்சி காலத்திலும் சரி, எப்பவுமே வந்து அந்த எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அவர் என்ன அறிக்கை விடுறாரு அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான அறிக்கை ஒரு குழு வச்சிருப்பாரு. அந்த குழு பேராசிரியர் தீரன் போன்றவங்களாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து சிறப்பா வந்து அறிக்கை விடுவாங்க. இப்பவே பாருங்க அன்புமணி ராமதாஸ் டெய்லி ஒரு அறிக்கை விடுறாரு. எந்த ஆசிரியர்கள் பிரச்சனை, எங்க தண்ணி பிரச்சனை, எங்க மது விற்பனை வந்து இது மாதிரி போய் ஆயிட்டு இருக்குன்னு டெய்லி அன்புமணி ராமதாஸ். இப்போ ராமதாஸ் ஓய்வு பெற்றதுனால அன்புமணி ராமதாஸ் டெய்லி சிறப்பான அறிக்கை. பாமக மாதிரி ஒரு அறிக்கை யாருமே வெளியிட முடியாது. ஏங்க முதல்ல வந்து தமிழகத்துல வந்து வெள்ளை பட்ஜெட், அதாவது ஒரு பட்ஜெட் வருது, அதுக்கு இவங்க ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் அப்படின்னா இதுக்கு ஒரு பட்ஜெட் இவங்க தாக்கல் பண்ணுவாங்க. அது பாமக தான் அதுல வந்து சிறப்பா செயல்பட்டுவாங்க. ஸோ அவ்வளவு ஒரு நாலேஜபிள் கட்சி பாமக, நம்ம இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து அதே விஷயத்தை அன்புமணி ராமதாஸ் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காரு. டெய்லி 2 அறிக்கை இருப்பாரு. நீங்க பேப்பர்ல பார்த்தா 2 அறிக்கை இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை அப்படியே வந்து அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி தராங்க. கணேஷ்குமார் ஸ்பீச்சே பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு ஸ்பீச் கணேஷ்குமார். அப்படி இந்த வட்டத்தோட நம்ம பக்கத்து வட்டம் கவுன்சிலர் அவர். 2000 வந்து பக்கத்து வட்ட மாம்பழத்தோட கவுன்சிலர் அவரு கணேஷ்குமார். இப்ப எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஸோ அவரும் வந்து நேற்று வந்து ஸ்கிரிப்டட் பாமக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் வந்து நீங்க அந்த சௌமியாவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா எப்பவுமே வந்து சிறப்பான நபர். நான் நேராவே பார்த்திருக்காங்க. அவங்க காலேஜ்ல வந்து ஒரு நல்ல பேச்சாளர்ன்றனால காலேஜ் காலத்துல இருந்தே அவங்க நல்ல பேச்சாளர். ஸோ நல்ல மிகப்பெரிய விஷயம். எனக்கு வந்து மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது நான் தான் வந்து அவங்களோட கேம்பெயின் பார்த்துக்கிட்டவங்க. விஜயகாந்தோட கேப்டனோட கேம்பெயின் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி அவங்க அந்த அம்மாவோட கேம்பெயின் நான் தான் பார்த்தேன். சுதீஷ் கேம்பெயின் நான் தான் பார்த்தேன். அப்போ வந்து விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டையில போட்டிக்கிட்டார். அப்போ அந்த கேம்பெயின் பார்த்துக்கும்போது வன்னியரசனுக்கு ஃபோன் பண்ணுவார். ஏன்னா அப்போ வந்து மக்கள் நல கூட்டணி விடுதலை சிறுத்தை. அப்போ அவருக்கு அவரோட சகோதரர் ஏதோ ஸ்ரீபெரும்புதூர் இங்கே போட்டிக்கிட்டாரு. அப்போ எனக்கு தொடர்ந்து கேட்டு, தலைவா கேப்டன் கூட வர வேணாம் தலைவா, அந்நியாரை வந்து பேசினா போகும் தலைவா அப்படின்னு வன்னியரசன் நிறைய வாட்டி கேட்டிருக்காரு. அதே மாதிரி பாமக மதிமுக எல்லாமே கேட்பாங்க, யாராவது அந்த அம்மாவை மட்டும் வந்து பேச சொல்லுங்க. ஸோ அவங்க நல்ல நாலேஜபிள் பர்சன்ட். அது இப்போ இன்னும் சிறப்பாக சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர், அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த பாயிண்ட்ஸ்ல பேசுறதுலாம் அவங்க சிறப்பா பேசுறாங்க. கண்டிப்பா அந்த கண்டென்ட் நல்லா பேசுறாங்க. இவங்க 2 அன்எக்ஸ்பெக்டடா வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம வந்து இவங்க பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தவங்க வந்து மக்கள் பிரச்சனையை பேசாம அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸையும் இல்ல நீங்க சொல்ற அந்த காமெடியான சில விஷயங்களையும் வந்து தாவேகல இருந்தும் பேசியிருந்தாங்க, திமுக இருந்தும் பேசுறாங்க. மக்கள் பார்வையில எங்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு பதிலாக நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு சலிப்பே வந்து ஏற்பட்டது. இந்த மாதிரியான ஒரு சட்டமன்றத்தை எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு ஏன் இவ்வளவு சுவாரஸ்யமா ஆச்சுன்னா லைவ் அடிக்கிறாங்க. இது இல்லைன்னா நாங்க செய்யாத மட்டும்தான் உள்ள போய் பார்ப்போம். மற்றபடி லைவ் அடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் லைவ்ன்றனால உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இப்போ சில விஷயங்கள் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினா சபாநாயகர் அவை குறிப்பில் நீக்கிறார் பார்த்தீங்களா, அது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த அவை குறிப்பில் நீக்கப்பட்ட விஷயம் வந்து நீக்கப்பட்டு தான் வெளியே பிரிண்ட்ல வரும், இல்லை தொலைக்காட்சியில. இப்போ நம்ம கண்ணுக்கு தான் பார்க்குறோம் அது என்ன நீக்கிறாங்க, என்ன வேர்டிங் வருது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இந்த சுவாரஸ்யமான விஷயம் நேற்று பாருங்க, ஜோதிமணி வந்து எனக்கு கார் வாங்கிட்டாங்கன்றாரு. கார் வாங்க 234 பேர், 34 மினிஸ்டர் விடுங்க, 200 பேர் கார் வாங்கி தரணும். 200 பேர் கார் வாங்கினா பட்ஜெட் எவ்வளவு ஆகும்? அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் அலவன்ஸ் கேட்பீங்க, அடுத்தது ஒரு டிரைவர் கேட்பீங்க, அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட் 2 டிரைவர் கேட்பீங்க. அது எவ்வளவு லட்சம்? கிட்டத்தட்ட ஒருத்தருக்கே வந்து 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். ஏற்கனவே உங்களுக்கு 1.25 லட்சம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த சம்பளத்துல நீங்க டிரைவர் ஒரு காரை வாங்கிட்டு டிரைவரை பிக்ஸ் பண்ணிட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு போக வேண்டியதானே. அது திருப்பி கார் வாங்கிட்டா திருப்பி அதில் வந்து இங்க வந்து ஏற்கனவே சம்பளம் அதிகம், 1.25 லட்சம் சம்பளம் அதிகம் வாங்குறாங்க.
இதுல வந்து இவங்க ஆஃபர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிறாங்க. ஸோ இவங்களோட சொந்த வெறுப்புகள் அதெல்லாமே கேட்டுக்கிறேன். எனக்கு அது இல்லை வாங்கித்தா, இது இல்லை வாங்கித்தா, வீட்டில் இது வாங்கி கொடுங்க, அந்த ஹாஸ்டல்ல தங்குறதுக்கு அதுக்கு வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. ஸோ இவங்க கோரிக்கை தான் சொல்லுறாங்க. அது இல்லாமல் விஸ்வநாதன் போன்ற அமைச்சர்கள் வந்து, வன்னியரசு போன்ற அமைச்சர்கள் வந்து நேரடியாகவே பாஜகவை தாக்கக்கூடிய சூழ்நிலை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மத்திய அரசுக்கும் கூட ஒரு பெரிய இதா இருக்கு. சபாநாயகர் கண்ட்ரோல் பண்ணா கூட வன்னியரசு வந்து தொடர்ந்து தன்னோட விஷத்தை கக்கி கொண்டே இருக்காரு மத்திய அரசு மேல. ஸோ இதெல்லாம் வந்து மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கின்ற செய்தி இருக்குது. ஸோ இவங்களாம் கொஞ்சம் ஒடுக்கப்படுவான்னு தெரியுது. நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பு காரணமா வந்து FCRA சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு மத்திய அரசு அனுப்பிச்சிருக்கு சார். இதுக்கப்புறம் அந்த திட்டம் என்ன ஆகும், அங்க போச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன சார்? இல்ல இப்போ கூட்டுக்குழுக்கு போகும், கூட்டுக்குள்ள போனா எல்லா கட்சியினரும் இருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு சிந்தனைகளை சொல்லுவாங்க, ஐடியா சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் கொண்டு வந்துடுவாங்க. FCRA வந்து மெயினா பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். அதை எப்படியாவது கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சில எம்பிஸ் வந்து கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்காங்க. அந்த எம்பிஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க செட் ஆனோன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். டீலிமிட்டேஷன் வந்து எல்லா பிரச்சனையும் கொண்டு முடிச்சிருவாங்க. ஷார்டேஜான எம்பிஸ் இப்போ கொஞ்சம் உதாரணத்தை கூட பிரதமர் வந்து மாற்று கட்சியில் வந்து எம்பிஸ் எல்லாம் பேசியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் எம்பிஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அப்பதான் வந்து நம்ம இது கொண்டு வர முடியும். அதனால வெயிட் பண்றாங்க. வந்து ஃபெயிலியர் போன வாட்டி டீலிமிட்டேஷன் தோல்வி அடைஞ்சவங்க அடுத்த தோல்வி அவங்க சந்திக்க மத்திய அரசு தயாரா இல்லை. அடுத்து சில எம்பிஸை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வர வைக்கிறதுக்காக, மற்ற கட்சியில இருந்து வர வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் அதுக்குள்ள வந்து இந்த குழுவுல போயிட்டு அது சில மாற்றங்கள் கீற்றங்கள்லாம் கொண்டு வரட்டு இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து முடிஞ்சோடனே இது அடுத்த கட்ட செயல்பாட்டில் இருக்கும். எப்படியும் வந்து இந்த ஒரு ஓராண்டுக்குள்ள இதுக்கான நிறைவெல்லாம் முடிச்சிருவாங்க, முடிஞ்சு கொண்டு வந்துருவாங்க. இப்போ அங்க போகும்போது அங்க எல்லா கட்சியினுடைய எம்பிஸும் வந்து இருப்பாங்க. அவங்க இப்ப இங்க சொல்ற அதே குற்றச்சாட்டு தானே சார் அங்கேயும் அதை கொண்டு வருவாங்க. அது கரெக்ஷன் சொல்லுவாங்க, இந்தந்த கொண்டு வாங்க, இந்தந்த கரெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னுவாங்க. மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கரெக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. இல்லாவிட்டால் வந்து அது சிறு திருத்தங்களோட முடிச்சிருவாங்க. அதை கொண்டு வந்துட்டாங்க கூட சில எதிர்கட்சி இப்போ காங்கிரஸ் திமுக எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்ககிட்டலாம் வந்து என்ன இது மாதிரி ஏதாவது நடைபெறும், பேசி முடிச்சுட்டு பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணணும் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக இது பாஸ் பண்ணிட்டோம், நாங்க சில திருத்தங்கள்லாம் சொல்லிட்டோம், அதை அக்செப்ட் பண்றேன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பிக்கிறதுக்கான சில விஷயங்களை வச்சுப்பாங்க. அதான் அந்த குழுவில் போக நடக்குது. முடிஞ்ச அப்புறம் இது எப்படி பாஸ் பண்ணுவாங்க, இந்த சில எம்பி சொன்னல அதை ஷார்டேஜ் இருக்கு, அதை எப்படியாவது பேச்சுவார்த்தை முடிச்சிருவாங்க அவங்க. நிறைய தகவல் எங்களுக்காக சொன்னீங்க சார். அடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசும். தகவல் நன்றி.